அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கங்கள். ஆதவன் தொலைக்காட்சியின் சுகவாழ்வு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் இந்த மாலை பொழுதுல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனவே இந்த வாரம் சுகவாழ்வு நிகழ்ச்சியில் என்ன விஷயத்தை பற்றி நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பீங்க. இந்த வாரம் ஒரு சிறப்பான அதிதி எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறாரு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் டெங்கு. இலங்கையில் இந்த வருடம் நாங்கள் 6 மாதத்தை கடந்து விட்டோம். எனவே இந்த வருடத்தில் அதிகமான டெங்கு நோயாளர்கள் அதிகமாக இனம் காணப்பட்டுள்ளார்கள். இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகையில் டெங்கினுடைய பரவல், அதனுடைய தாக்கம், அதனுடைய வீரியம் அதிகமாக காணப்படுகிறது. எனவே இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள், இதற்கு மிக முக்கியமான பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக மக்களாகிய நாங்கள் காணப்படுகின்றோம். எனவே மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு இது தொடர்பாக தேவைப்படுகிறது. எனவே அதனையும் கருத்தில் கொண்டு இந்த டெங்கு நோய் உங்களுக்கு வருகின்ற நேரத்தில் அந்த பாதிப்பிலிருந்து உங்களை நீங்கள் எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், இலங்கையில் டெங்கு நோயினுடைய பரவல், அதனுடைய தீவிரத்தன்மை இப்போது எப்படியெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய விஷயங்களை இன்றைய நாளில் எங்களுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில் கலந்துரையாட போகின்றோம். இதற்காக நாங்கள் ஒரு ஸ்பெஷலான வைத்திய அதிகாரியை எங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே அழைத்து வந்திருக்கின்றோம். அகமட் சியாம் இன்றைய நாளில் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறாரு. சமூக வைத்திய சிரேஷ்ட பதிவாளர் அகமட் சியாம் வைத்திய அதிகாரி இன்றைய நாளில் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறாரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா. சரி, இந்த வாரம் நாங்கள் எங்களுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில் பேச போகிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், டெங்கு நோயினுடைய பரவல், அதனுடைய தீவிரத்தன்மை இலங்கையில் அதிகமாக காணப்படுகிறது. ஏன் இந்த தீவிரத்தன்மை என்ற வார்த்தை பிரயோகத்தை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால், கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகையில் இப்போது நாங்கள் இந்த வருடத்தினுடைய 6 மாதங்களை கடந்திருக்கின்றோம். எனவே கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகையில் இந்த வருடத்தினுடைய 6 மாத காலப்பகுதியில் டெங்கு நோயினுடைய பரவல், தீவிரத்தன்மை இலங்கையில் அதிகமாக காணப்படுகிறது. இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் நாங்கள் தான். எனவே எங்கள் மூலமாக இந்த டெங்கு நோயினுடைய தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இலங்கையில் இதனுடைய தீவிரத்தன்மை அல்லது இதனுடைய பரவல் இப்போது என்ன கட்டத்தில் காணப்படுகிறது? முதலாவதாக இந்த டெங்கு என்கின்ற பொழுது மக்களுக்கு முக்கியமாக கூற வேண்டிய ஒரு விடயம் என்னென்றால், இது ஒரு தனிப்பட்ட மனிதனை தாக்குகின்ற நோயாக இருந்தாலும் அதன் மூலமாக ஒரு குடும்பம், சமூகம், நாடு என்று பல வகையிலும் இன்று நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம். ஒரு குறிப்பாக ஒரு குடும்பத்திலே உள்ள ஒருவர் இறந்தார் என்று சொன்னார் டெங்கு காரணமாக, அதனால் அந்த குடும்பம் பாதிக்கப்படுகின்றது. இந்த சமூகம் பாதிக்கப்படும், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வரும். குறிப்பாக நாடு இன்று அதிகமான தொகையை இதுக்கு செலவழித்து கொண்டிருக்கின்றது. ஏன் இந்த வருடம் இது தீவிரம் என்று நாங்கள் கூறுகின்றோம் என்றால், கடந்த 5 வருடங்களோடு ஒப்பிடும் பொழுது இந்த டெங்கு நோய்க்கு பாதிக்கப்படுகின்றவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகமாக உள்ளது. நீங்கள் 2024ஆம் ஆண்டை எடுத்துக்கொண்டிருந்தால் ஒரு ஆண்டு முழுதும் ஒரு 45,000 மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒரு 20 பேர்கிட்ட இறந்தார்கள். 2025ஆம் ஆண்டும் இது கிட்டத்தட்ட 45,000 மக்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த வருடம் 6 மாதங்களை நாங்கள் கடந்துள்ளோம். இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 47,350 மக்கள் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இன்று வரைக்கும் 29 பேர் இறந்துள்ளார்கள். எனவே கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிடும் பொழுது இந்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இலங்கையில் இந்த வருடம் அதிகரித்துள்ளது. இதே போன்று ஒரு 10 வருடங்களுக்கு முதலும் ஏற்பட்டது. அதிலும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், இறந்தார்கள். எனவே அவ்வாறான ஒரு பாரிய ஒரு நெருக்கடிக்கு போகாமல் எங்களை பாதுகாத்து கொள்வதற்கு நாங்கள் இப்பொழுது எங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த தீவிரமான பரவல் என்று நாங்கள் கூறுகின்றோம். நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி இலங்கை இந்த டெங்குவால் ஒரு அபாய கட்டத்துக்குள்ள வருகை தந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்களால் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக வந்திருக்கு. ஆரம்ப காலங்களை தாண்டி இப்போது பார்க்கின்ற நேரத்தில் இதனுடைய பரவலும், இதனுடைய நோய் நிலைமையினுடைய தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த டெங்கு நோயினுடைய பரவல், அதுக்கு ஒரு காரணம் நுளம்பு. அந்த நுளம்பு கொடுக்கின்ற வைரஸ் மிக முக்கியமாக எங்களோட உடம்புல ஏற்படுத்துகின்ற அந்த மாற்றம், அதுக்கப்புறமாக எங்களுக்கு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் இருந்தாலும் கூட, இந்த டெங்குனுடைய தாக்கம் யாரை அதிகமாக தாக்குறது, வயது வித்தியாசம் இல்லாமல் சில விஷயங்கள் இருந்தாலும் கூட அதை தாண்டி உன்னிப்பாக நாங்கள் அவதானிக்க வேண்டும். இதில் யாருக்கு அதிகமான இந்த பாதிப்புகள் இதுவரை காலமும் உணரப்பட்டிருக்கிறது?
நீங்கள் கூறியது போன்று டெங்கு நோய் எல்லாரையும் ஒரே விதமாக பாதிக்கும். அது வயது வித்தியாசம் என்று எல்லோரும் இதில் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் குறிப்பாக நாங்கள் மிகவும் கவனமாக பார்க்க வேண்டிய வயது சிறுவர்களும் முதியவர்களும், அத்தோடு கர்ப்பிணி தாய்மார்களும். ஏனென்று சொன்னால் இவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஒரு யங் அடலோடு ஒப்பிடும் பொழுது இவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கின்றது. எனவே இந்த வைரஸுடைய தாக்கம் மிகவும் குயிக்காக அவர் உடம்பிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதனால் இறப்பதற்கான அல்லது நோயினால் தீவிர தன்மைக்கு போவதற்கான சந்தர்ப்பங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதால நாங்கள் இந்த சிறுவர்கள், வயோதிபர்கள், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மிகவும் கவனமாக நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. இப்போது டெங்கு வந்து ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில பேருக்கு அவருக்கு டெங்கு நுளம்பு தான் கடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவருக்கு டெங்குனுடைய தாக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாது. அது ஒரு சாதாரண காய்ச்சல்னு சொல்லி கடந்து போயிடுவார். அதுக்கப்புறமா அந்த நோய் நிலைமையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். எனவே இந்த டெங்கு நுளம்பு ஒருத்தருக்கு கடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு டெங்குனுடைய பரவல் அந்த தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஆரம்ப கட்ட அறிகுறிகள் எப்படி இருக்கு? இந்த டெங்கு நோயுடைய தீவிரத்தன்மையை அவதானிப்பதற்கு நாங்கள் நாட்கணக்கிலே அவர்களை அவதானிக்க வேண்டி வரும். அதாவது முதலாவது நாள், 2வது நாள், 3வது நாள் என்று சொல்லி டெங்குடைய மேனேஜ்மெண்ட்டும் அவ்வாறு தான் இருக்கின்றது. குறிப்பாக டெங்கு நோய் என்பது சாதாரணமாக ஒரு காய்ச்சலாக காணப்பட்டாலும் ஏனைய காய்ச்சல்களிலிருந்து அது சில விடயங்களிலே வேறுபடுகின்றது. உதாரணமாக இதற்கு வருகின்ற காய்ச்சல் இது ஒரு வைரஸ் காய்ச்சல். ஆனால் இருந்தாலும் முதலாவது நாளிலிருந்து மிகவும் அதிகமான காய்ச்சல் காணப்படும். 100 சென்டிகிரேட் ஃபாரன்ஹீட்டை விட அதிகமான காய்ச்சல் காணப்படும். மிகவும் அதிகமான உடல் வலி காணப்படும். குறிப்பாக தலைவலி, கண்களுக்கு பின்னால் வலி, வாந்தி, வயிற்று நோவு, இவ்வாறு முதல் நாளிலிருந்தே அது மிக அதிகமான ஒரு பாதிப்பை உடலுக்கு ஏற்படுத்தும். எனவே ஆரம்ப நாட்களிலே மிக பாதிப்பாக இருந்தாலும் 3வது நாளுக்கு பின்பு காய்ச்சலுடைய தன்மை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் மக்கள் தெரிந்து கொள்வதற்கு. மக்கள் அதிகமானவர்கள் நினைக்கின்றார்கள் இது சாதாரண காய்ச்சல், வளமை போருக்கு வருகின்ற காய்ச்சல், நாங்கள் பாராசிட்டமோலை எடுத்தால் காய்ச்சல் குறைந்து விடுகின்றது, எனவே 3வது நாள் வந்தவுடன் எங்களுக்கு உடலிலே காய்ச்சல் குறைந்து விடுகின்றது என்று சாதாரணமாக இருந்து விடுகின்றார்கள். ஆனால் உண்மையாக அந்த டெங்குனால் ஏற்படுகின்ற பாதிப்பு ஆரம்பிப்பது 3வது நாளில் இருந்து. எனவே இந்த 3வது நாள் அல்லது 4வது 5வது நாட்களிலே தான் டெங்கு நோய் வந்தவர்களை மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். வைத்தியசாலையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், டெங்கு நோயாளியை அனுமதித்ததற்கு பிறகு இந்த 2வது நாளிலிருந்து 5வது நாள் வரையுள்ள காலப்பகுதியிலே மிகவும் தீவிரமான கண்காணிப்புக்குள்ளே உட்படுகின்றார்கள். சில நேரங்களிலே மணித்தியால கணக்கிலே அவர்களுடைய எவ்வளவு நீர் அருந்தினார்கள், எவ்வளவு சிறுநீர் கழித்தார்கள், எவ்வளவு சேலேன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்று மணித்தியால கணக்காக அவர்கள் மானிட்டர் பண்ணுவார்கள். எனவே மக்கள் இதனை அந்த சாதாரண காய்ச்சல் என்று எடுப்பது தான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. எனவே அதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். உங்களுக்கு காய்ச்சல் ஏற்படுகின்ற பொழுது நான் ஏற்கனவே கூறிய அந்த நோய் அறிகுறிகள் இருந்தாலும் சாதாரண காய்ச்சல் என்று எடுக்காமல் அருகிலுள்ள வைத்தியரை நாடி வைத்தியசாலைக்கு சென்று உரிய முறையில் அதுக்குரிய பரிசோதனைகளை செய்து இதிலிருந்து நாங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த வாரம் நாங்கள் சுகவாழ்வு நிகழ்ச்சியில் இலங்கையில் இந்த டெங்கு நோயினுடைய பரவல், அதனுடைய தீவிரத்தன்மை அதிகமாக காணப்படுகிறது. அது தொடர்பிலான நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கின்றோம். டாக்டர், இப்போ ஒருத்தருக்கு டெங்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர்கிட்ட பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி அவங்களாவே சில டெஸ்ட்டை எடுத்துக்கொள்வாங்க. பிளட் கவுண்ட்லேருந்து ஃபுல் பிளட் கவுண்டை பார்க்குறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்க மேற்கொள்ளுவாங்க. அது ஒரு வகையற அது ஒரு கேட்டகரி இருந்தாலும் கூட எங்களுக்கு டெங்கு வந்துட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நிறைய செக்கப் அதில் இருக்குது. அதில் என்னென்ன மாதிரியான செக்கப் எல்லாம் நடைபெறும், அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன? பொதுவாக நீங்கள் கஸ்டர் கூறிய இந்த விடயம் இலங்கையில் மிகவும் பொதுவாக காணப்படுகின்ற ஒரு விடயம். காய்ச்சல் என்கின்ற பொழுது அவங்களாக சென்று ஒரு லேபுக்கு சென்று பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கொண்டு அவங்களே அந்த இன்டர்பிரேட் பண்ணி கொண்டு முடிவெடுத்து கொள்வது. இதுவும் நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று அந்த வலி மருந்துகள் பாவிப்பது போன்று இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. காரணம், ஆரம்பத்திலே இதை கண்டறியாமல் இவர்கள் லேட்டாக வருகின்ற பொழுது
வைத்தியசாலையிலே இதுக்கு ஒழுங்காக மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கின்றது. பொதுவாக ஆரம்பத்திலே நாங்கள் செய்வதாக இருந்தால் ஒரு வைத்தியசாலையிலே அல்லது ஒரு ஓபிடியிலே ஃபுல் பிளட் கவுண்ட் என்று செய்வோம். ஃபுல் பிளட் கவுண்ட்லேயே நாங்கள் பார்ப்பது அந்த பிளேட்லெட் கவுண்ட்ஸ். பொதுவாக டெங்கு நோயாளி ஒருவருக்கு பிளேட்லெட் கவுண்ட் குறைய ஆரம்பிப்பது 2வது 3வது நாளிலே. எனவே 3வது நாளிலே ஃபுல் பிளட் கவுண்ட் ஒன்று செய்து பிளேட்லெட் குறைவடைந்தால் நாங்கள் அவரை வைத்தியசாலையை அனுமதித்து அதுக்கு பிறகான வைத்திய மருந்துகளை வைத்தியசாலையிலே வழங்குவோம். ஆனால் இந்த 3வது நாளை செய்கின்ற ஃபுல் பிளட் கவுண்டோடு சேர்த்து நாங்கள் டெங்கு ஆன்டிஜென் அல்லது டெங்கு ஆன்டிபாடி என்கிற டெஸ்ட்டுகளையும் நாங்கள் செய்து பார்த்து கொள்ள முடியும். உதாரணம் 1வது நாளிலே நாங்கள் இதை கண்டறிவதாக இருந்தால் டெங்கு ஆன்டிஜனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. அதிலே ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்றால் அந்த டெங்கு ஆன்டிபாடி சில நேரங்களில் செய்கின்ற பொழுது ஏற்கனவே உங்களுக்கு டெங்கு வந்திருந்தால் அந்த டெங்கு ஆன்டிபாடி எப்போதும் பாசிட்டிவாகத்தான் வரும். ஏனென்றால் ஏற்கனவே வந்த டெங்குக்குரிய ஆன்டிபாடியாக காணப்படும். எனவே இதிலே மக்கள் அவர்களாக இதை இன்டர்பிரிட் பண்ணுவது மிகவும் ஒரு பிரச்சனையான ஒரு விடயம். எனவே அவர்கள் செல்ஃபாக இந்த பிளட் கவுண்ட் செய்தாலும் ஒரு வைத்தியரிடம் சென்று அதனை இன்டர்பிரிட் பண்ணி கொள்வது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. காரணம், இந்த பிளேட்லெட் கவுண்டை மட்டும் வைத்து கொண்டு ஒருவருடைய உடல் நிலையை கவனிப்பது மிகவும் கஷ்டம். ஏன்னா ஒவ்வொருடைய உடலுடைய கண்டிஷனுக்கு ஏற்றாற்போல் டெங்குடைய தாக்கம் டிஃப்ரெண்ட் ஆகும். சிலருக்கு பிளேட்லெட் கவுண்ட் மிகவும் குறையாமல் சாதாரண நிலை இருக்கின்ற பொழுதே அவர்கள் உடலிலே சில தாக்கங்கள் ஏற்படுகின்றன. அதனால் அவர்களுக்கு பெரிய பாதிப்பே ஏற்படுகின்றது. சிலருடைய உடல்நிலை மிகவும் உறுதியான அல்லது இம்யூனிட்டி கூடியவர்களாக இருந்தால் மிகவும் குறைந்தாலும் அவர்கள் சாதாரண நிலையிலே வெளியே காணப்படுகின்றார்கள். எனவே இதனை அவர்கள் ஒரு பிளேட்லெட் கவுண்டை மாத்திரம் வைத்துக்கொண்டு முடிவெடுப்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு விடயம். அடுத்தது 2வது, இந்த டெங்கு ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் உடலிலே அந்த நீர் சக்தி குறையுது என்ற ஒரு கண்டிஷன் வருகிறது. அவர் டீஹைட்ரேஷன் ஆவார்கள் அல்லது ஃப்ளூயிட் லாஸ்ட் என்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. இதனால் அவர்களுடைய பிளட் ப்ரெஷர் குறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே ஒரு வைத்தியசாலைக்கு சென்றால் அவர்கள் இந்த இரத்த மாதிரியை மாத்திரம் பரிசோதிப்பதல்ல, அவர்களுடைய பிளட் கவுண்டை பார்ப்பார்கள். அதனோடு இருக்கின்ற சில அவர்களுடைய டீஹைட்ரேஷன் எந்த அளவு இருக்கின்றது, நீர் இழப்பு எந்த அளவு இருக்கின்றது என்று ஒரு வைத்தியரினால் அதனை அவதானித்து தான் அவர் அட்மிட் பண்ண வேண்டுமா அல்லது அட்மிட் பண்ணினால் எந்த அளவான அவருக்கு சில மருந்துகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள முடியும். இதில் இன்னும் சில பாதிப்புகள் ஏற்படுகின்றன. சிலவருக்கு ஈரலில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. எனவே ஈரலுடைய ஃபங்க்ஷன் எவ்வாறு உள்ளது என்பது போன்ற பரிசோதனைகளும் அங்கே எடுக்கப்படுகின்றன. அதுபோன்று சிலருக்கு இந்த நீர் இழப்பினால் நுரையீரலிலே வயிற்றிலே நீர் கசிவு ஏற்படும். எனவே அவர்களுக்கு ஸ்கேன் பண்ணுவார்கள். ஸ்கேன் பண்ணி அவர்களுடைய நிலை எவ்வாறு உள்ளது என்பதனால் வைத்தியசாலையிலே அதனை செய்து கொள்வார்கள். எனவே ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் தான் டெங்கு தொடர்பான பிற்பட்ட காலத்திலே உங்களை பாதுகாப்பாக மருந்து செய்வதற்கு வைத்தியர்களுக்கு உதவியாக இருக்கும். எனவே ஆரம்பத்திலே நாங்களாக செல்ஃபாக சென்று சில பரிசோதனைகளை செய்து கொண்டு அதை நாங்களே இன்டர்பிரிட் கொண்டு தைரியமாக வீடுகளிலே இருக்கின்ற இந்த மனநிலையிலிருந்து கொஞ்சம் மாற்றம் அடைய வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி ஈரலில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க. ஈரலில் என்ன விதமான மாற்றங்கள் இந்த ஆஃப்டர் டெங்குக்கு பிறகு வரும்? டெங்குக்கு பிறகு உடலில் பல மாற்றங்கள் வரும். நீங்கள் பார்ப்பீர்கள், பொதுவாக நாங்கள் ஒருவருக்கு டெங்கு நோய் ஏற்பட்டால் 1 வாரம் அல்லது 2 வாரங்கள் அவரை ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுவோம். பொதுவாக பாடசாலைகளுக்கு மாணவர்களை அனுப்புவதல்ல. காரணம், அந்த டெங்கு ஒரு உடலிலே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மாத்திரம் மாற்றங்களை ஏற்படுத்தாது. உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளிலும் மாற்றங்கள் ஏற்படும். அது தசைகளாக இருக்கட்டும், எலும்பாக இருக்கட்டும், உடலிலே இருக்கின்ற ஈரல், சில நேரங்களில் ஹார்ட், இதயம் போன்ற இடங்களிலே மாற்றங்களை ஏற்படுகின்றது. எனவே இந்த ரீகவர் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது டெங்கு ஏற்பட்டு ஒரு பழைய நிலைக்கு மாறுவதற்கு ஒவ்வொருவருடைய உடம்புக்கு ஏற்றாற்போல் கால எல்லைகள் இருக்கின்றன. ஒரு சிலர் 2-3 நாட்களிலே ரீகவர் ஆகி விடுவார்கள். ஒரு சிலர் 1 வாரம் 2 வாரம் என்கின்ற பிரச்சனைகள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற ஒரு இண்டிகேட்டர் தான் லிவர் என்சைம்ஸ். ஈரலிலே எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை வைத்து அந்த ரீகவரை நாங்கள் டிசைட் பண்ணுவோம். பொதுவாக இந்த வைரஸுடைய தாக்கம் ஈரலிலே அதிகமாக இருக்கின்றது. பொதுவாக ஈரல் என்பது உங்களுக்கு தெரியும், உடலில் உள்ள சில கழிவுகளை
சில நுண்ணங்கிகளை அழிக்கின்ற ஒரு மிகப்பெரிய உறுப்பு. எனவே அது டெங்கு வைரஸுக்கு எதிராக பல தாக்கங்களை ஏற்படுத்தும். அதனால் ஈரலுடைய கட்டமைப்பில் சில மாற்றங்கள் ஏற்படும். நாங்கள் அந்த லிவர் என்லார்ஜ்மெண்ட் என்று சொல்லுவோம். சில ஆட்களில் ஈரல் வீங்குகின்றது டெங்கு நோயினால். எனவே அந்த ஈரல் வீங்குகின்ற தன்மை என்பது ஒரு நோயுடைய தீவிர தன்மைக்குரிய ஒரு அடையாளமாகும். எனவே ஈரல் வீங்கிய ஒருவராக இருந்தால் நாங்கள் அவரை மிகவும் அதிகமாக கண்காணிப்போம். ஈரலிலே மாற்றங்களினால் ஈரலுடைய அந்த என்சைம், நாங்கள் அந்த எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி என்று சொல்லுகின்ற அந்த என்சைமுடைய லெவல் அதிகரிக்கும். எனவே அந்த அதிகரிக்கின்ற லெவலை வைத்துக்கொண்டு அவருடைய தீவிரத்தன்மையை நாங்கள் காட்டலாம். இந்த ஈரல் தாக்கங்கள் அதுபோன்று சிலருக்கு ஹார்ட்லே சில பிரச்சனைகள் வருகின்றன. மயோகார்டைட்டிஸ், டெங்கு மயோகார்டைட்டின்னு சொல்கிறோம், அந்த தாக்கங்கள் ஏற்படுகின்றன. இவைகளெல்லாம் ரீகவர் ஆகுவதற்கு சில காலங்கள் ஏற்படும். அதனால்தான் நாங்கள் அந்த டெங்கு ஏற்பட்டதன் பின்னரான மாற்றங்களை மிகவும் உன்னிப்பாக நாங்கள் கவதானிக்கின்றோம். ஓகே, இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் டெங்கு நோயினுடைய தாக்கம், அதனுடைய தீவிரத்தன்மை அதிகமாக வந்து இருக்குது. நிறைய பேருக்கு இது தொடர்பிலான நிறைய விழிப்புணர்வு வந்து தேவைப்படுகிறது. ஒரு சாதாரண காய்ச்சல் அப்படின்னு சொல்லி கடந்து போக முடியாது. எனவே அந்த நேரத்தில் வைத்திய அதிகாரிகிட்ட எப்படியெல்லாம் போயிட்டு எங்களுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் சொன்ன மாதிரி டெங்குக்கு பிறகு எங்களுடைய உடல்நிலையில் ஏற்படுத்த போகின்ற மிகப்பெரிய மாற்றம் வந்து காணப்படுகிறது. எனவே அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போக வேண்டிய ஒரு தன்மையும் யோசனையும் எங்களுக்குள்ள வந்திருக்கு. எனவே இதனுடைய தீவிரத்தன்மையை அனைவரும் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஒரு மிக முக்கியமான கோரிக்கையும் யோசனையாகவும் வந்து காணப்படுகிறது. டாக்டர், இப்போ டெங்கு நோய் வந்து ஒருத்தருக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தேவை வந்து காணப்படுகிறது. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆரம்பத்தில் வந்து சொன்ன மாதிரி மிக தீவிரமாக இது வந்து பரவி வந்துட்டே இருக்கு. எனவே கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகின்ற போது இந்த வருடத்தில் இதனுடைய தாக்கம், அதனுடைய தீவிரத்தன்மை அதிகமாக வந்து காணப்படுகிறது. இப்போ மக்களாகி எங்களுக்கும் அல்லது வைத்திய அதிகாரிகளாக இருக்கின்ற உங்களை போன்றவர்களுக்கும் ஏன் இந்த அரசாங்கத்துக்கும் ஒரு யோசனை வந்து இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், இதற்குரிய தடுப்பூசிகள் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்து இருக்கும். எனவே இது இலங்கையில் இருக்கிற மக்களை வந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு யோசனை வந்து வருகின்ற நேரத்தில் கட்டாயம் இதற்கு ஒரு தடுப்பூசியை கொண்டு வர வேண்டும் அல்லது அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு யோசனை வந்து காணப்படுது. எனவே டெங்குக்குரிய தடுப்பூசிகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன, அதனுடைய விஷயங்கள் ஏதாவது வந்து இருக்கா, அதை கண்டுபிடிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து ஏதாவது காணப்படுகிறதா? எல்லோரும் மிகவும் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம்தான் இந்த தடுப்பூசி. பொதுவாக இலங்கையிலே நீங்கள் பார்ப்பீர்கள், தடுப்பூசி மூலமாக சில நோய்களை நாங்கள் இல்லாமல் செய்துள்ளோம். போலியோ என்பதை நாங்கள் இல்லாமல் செய்துள்ளோம். அதே போன்று சில நோய்கள் இருக்கின்றன, வைரஸினால் ஏற்படுகின்ற நோய்களை நாங்கள் தடுப்பூசி மூலமாக நாங்கள் இல்லாமல் செய்கின்றோம். டெங்கும் ஒரு வைரஸினால் ஏற்படுகின்ற ஒரு நோய். எனவே இதுக்கும் தடுப்பூசி இருந்தால் நல்லம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கின்றது. ஆனால் இப்போது வரைக்கும் ஆய்வுகளின்படி ஒரு சில தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவைகள் பரிசோதனை மட்டத்திலே காணப்படுகின்றன. இன்னும் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலையிலே இல்லை. சில நாங்கள் சொல்வோம் அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் என்று சொல்லி சில ரிசர்ச் சில இடங்களில் அது செய்யப்பட்டு வருகின்றது. இலங்கையிலே இன்னும் அது அறிமுகப்படுத்தவில்லை. ஆனால் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம், எதிர்காலத்திலே அதற்குரிய தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டால் இந்த டெங்கு நோயிலிருந்து நாங்கள் எல்லோரும் பாதுகாத்து கொள்ள முடியும். ஓகே, இப்போ தடுப்பூசிகள் வந்து கண்டுபிடிக்கப்படும் வரை நாங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கு. ஆனாலும் கூட நோய் நிலைமை வந்து அதிகமாக வந்து காணப்படுகிறது, தீவிரமாக வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய இன்னொரு ஆப்ஷனை தேடி வந்து நாங்கள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. எனவே இந்த டெங்கு நோயால் வந்து ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் சில வைத்திய அதிகாரிகளோ அல்லது வேறு யாருமோ வந்து சில மூலிகை மருந்துகளை அவர்களுக்கு வந்து பரிந்துரை செய்யலாமா? மூலிகை மருந்துகளை பொறுத்தவரையிலே நான் ஒரு வெஸ்டர்ன் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு டாக்டர்ஸ் இதுவரைக்கும் ரிசர்ச் அடிப்படையில் இன்னும் மூலிகை மருந்துகள் மூலமாக இதுக்கு குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் பொதுவாக மக்கள் மத்தியிலே சில கருத்துக்கள் இருக்கின்றன. இதற்கு மிகவும் பொருத்தமான ஒருவர் ஆன்சர் பண்ண வேண்டுமென்றால் ஒரு ஆயுர்வேத டாக்டர்ஸ் ஒரு கேட்டுக்கொள்ளும். சில மக்கள் சில மூலிகை வைத்தியங்களை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் ரிசர்ச் பேஸ் படி இன்னும் இதனால் டெங்குவை குணப்படுத்த முடியும் அல்லது டெங்குனால் ஏற்படுகின்ற பாதிப்பிலிருந்து எங்களை தவிர்த்து கொள்ள முடியும் என்கின்ற ரிசர்ச் எவிடன்ஸ் இன்னும் இல்லை. ஆனால் மக்கள் அவ்வாறான விடயங்களை பயன்படுத்தும் பொழுது
அதற்குரிய சில வைத்தியர்கள் இருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும் ஆயுர்வேத, சித்த, யுனானி போன்ற மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் சென்று உரிய முறையிலே அதற்குரிய அறிவுரைகளை பெற்று பாவிப்பது பிரச்சனை அல்ல. ஓகே. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு தடவை வந்து டெங்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் 2வது தடவை அல்லது 3வது தடவை வர்றதுக்குரிய வாய்ப்புகள் வந்து காணப்படுகிறேன்னு சொன்னால் அது எங்களை மீறி வந்து நடக்கின்ற ஒரு விஷயம். எனவே ஒருத்தர் வந்து முதல் தடவை அவருக்கு டெங்கு வந்துச்சு, அதிலிருந்து குணமாயிட்டார் அப்படின்னு சொன்னால் 2வது தடவை அவருக்கு டெங்கு வர்றதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்புல மிக முக்கியமாக அந்த டெங்கு அவரை வந்து பாதிக்கின்ற தன்மை வந்து இன்னும் அது அதிகமாக வந்து காணப்படுகிறது. எனவே 2வது தடவை அவருக்கு வருகின்ற நேரத்தில் என்ன மாதிரியான உடல்நிலையில மாற்றங்கள் கொண்டு வரும், என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து கொண்டு வரும், அந்த 2வது தடவையை தாண்டி 3வது தடவை வந்து ஒருத்தருக்கு வந்து வருகின்ற நேரத்தில் அது இன்னும் அதிகமான தீவிரத்தன்மையை கொண்டு வரும். எனவே அதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஒருவருக்கு வந்து ஏற்படும்? இது முக்கியமாக இதற்கு நான் விடை கூறுவதற்கு முன்னர், டெங்கு வைரஸ்லே 4 வகையான வைரஸ் இருக்கின்றன. டெங்கு 1, 2, 3, 4 என்று சொல்லி ஒருவருக்கு ஒரு வகையான வைரஸ் வருகின்ற பொழுது ஒரு கட்டத்திலே ஒரு டெங்கு நோய் வருகின்றது. அது ஒரு வகையான வைரஸினால் ஏற்படுகின்ற, உதாரணமாக டெங்கு வைரஸ் 2னால் அவருக்கு டெங்கு நோய் வருகின்றது என்று வைத்து கொண்டால், 2வது முறை வருகின்ற பொழுதும் அதே டெங்கு வைரஸ் 2 ஆனால் ஏற்பட்டால் மாத்திரம்தான் அவருக்கு பாரதூரமான நிலைக்கு அவர் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. உதாரணமாக நீங்கள் சிக்கன் பாக்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள். சிக்கன் பாக்ஸ் ஒருவருக்கு வந்தால் மீண்டும் வராது என்று கூறுவோம். காரணம், சிக்கன் பாக்ஸ் ஒரு வகையான வைரஸ் தான் இருக்கின்றது. எனவே ஒரு கட்டத்திலே ஒருவருக்கு சிக்கன் பாக்ஸ் வந்தால் உடல் அதற்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொள்ளும். எனவே 2வது முறை அந்த வைரஸ் உள்ளுக்கு வரும் பொழுது அதனோடு தாக்கம் புரிந்து இல்லாமல் செய்யும். இந்த தாக்கம் டெங்கு வைரஸுக்கு அதிகமாக ஏற்படுகின்றது. உதாரணமாக ஒரு முறை முதலாவது வைரஸ் வந்து விட்டது என்று சொன்னால், அதே வகையான வைரஸினால் 2வது முறை வருகின்ற பொழுது அந்த நோய் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும். எனவே ஒரே வைரஸினால் 2வது அல்லது 3வது முறை டெங்கு நோய் வருகின்ற பொழுது அவருக்கு உடலிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் வித்தியாசமாக இருக்கும். அவர் சாதாரணமாக காய்ச்சலாக இருக்காது. முதலாவது நாளிலிருந்து அவருக்கு மிகவும் சோர்வுத்தன்மை, மிகவும் தீவிரமான உடல் வலி, அவருக்கு சாதாரண விடயங்களை செய்து கொள்ள முடியாத அளவுக்கு மிகவும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். தீவிரமான ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும். எனவே இந்த 2வது அல்லது 3வது தரம் டெங்கு நோய் வருகின்றவர்கள் மிகவும் கவனமாக இருக்கின்ற வேண்டும். சிலர் நினைக்கின்றார்கள், எங்களுக்கு 2வது தரம் வந்தது, 3வது தரமும் வந்து ஆனால் எங்களுக்கு பெரிய பாதிப்பு வரவில்லை என்று கூறுவார்கள். காரணம், அவர்களுக்கு வேறு அந்த டெங்குடைய வேறு வைரஸ் வந்திருக்கலாம். உதாரணமாக முதலாவது தரம் டெங்கு வைரஸ் 1 வந்ததென்றால் 2வது தரம் 2 அல்லது 3 வந்தால் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு வராது. ஆரம்ப கட்டத்தில் முதலாவது தரம் டெங்கு நோய் வந்த மாதிரியான அதே சிம்டம்ஸ் தான் 2வது 3வது தரம் வரும். எனவே அதை நாங்கள் அந்த பரிசோதனை செய்து பொதுவாக நாங்கள் பார்ப்பதல்ல. உதாரணமாக டெங்கு நோய் வந்தால் இது எந்த வகை வைரஸ் என்பதை சாதாரணமாக நாங்கள் வைத்தியசாலையில் செக் பண்ணி பார்க்குறதில்ல. ரிசர்ச் பேஸில் செக் பண்ணுவாங்க. உதாரணமாக மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்று ஸ்ரீலங்காவில் இருக்கின்றது. அதேவாறு யூனிவர்சிட்டிகளிலே இருக்கின்ற லெபார்ட்டரிஸில் வந்து பொதுவாக இப்போ வார இந்த டெங்கு வைரஸ் இவ்வாறான வைரஸ் என்கின்ற சில பரிசோதனைகள் சில நோயாளர்களிடம் இரத்த மாதிரிகளை எடுத்து பரிசோதனை செய்து கொள்வார்கள். அதை ஆய்வுக்கு அடிப்படையில் அவங்க பயன்படுத்தி கொள்வார்கள். ஆனால் பொதுவாக இலங்கையிலே நாங்கள் என்ன வைரஸ் என்ற பரிசோதனை செய்வதல்ல. இதுதான் அதற்கு காரணம். 2வது 3வது வரும் பொழுது அவர்களுக்கு சில நேரங்களிலே மிகவும் பாதிப்பாக ஏற்படலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய சமூக பொறுப்பு எல்லார்கிட்டையும் வந்து இருக்கிறது. இந்த டெங்கு நுளம்பினுடைய பரவலிலிருந்து அதனுடைய தாக்கத்திலிருந்து எங்களை நாங்களே வந்து காப்பாற்றி கொள்றதுக்கு தனிநபர் வந்து யோசிக்கிற ஒரு முடிவு ஒரு குடும்பத்தினுடைய ஒரு மாற்றமாக வந்து மாறும். எனவே ஒரு குடும்பம் வந்து தங்களுடைய வீட்டை சுற்றி வந்து இருக்கின்ற பகுதிகளையும் வந்து சுத்தமாக வைத்திருக்கின்ற நேரத்தில் அது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு யோசனையாக வந்து மாறும். எனவே அந்த சமூகம் சார்ந்த யோசனை அப்படி மாற்றம் அடைகின்ற போது இந்த நாட்டில் டெங்கு நுளம்பினுடைய தாக்கத்தையும் அதனுடைய தீவிரத்தன்மையும் வந்து எங்களால் வந்து குறைத்து கொள்ள முடியும். எனவே எவ்வளவு நேரமும் எங்களுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் மிக தீவிரமாக
வந்து பரவி கொண்டிருக்கின்ற இந்த டெங்கு நோய் தொடர்பிலான பல விடயங்களை வந்து நாங்கள் பேசியிருந்தோம். எனவே இன்றைய நாளில் இதுவரை நேரமும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து டெங்கு நுளம்பினுடைய தாக்கம், அதனுடைய தீவிரத்தன்மை பற்றி பல விஷயங்களை எங்களுடைய நேர்களுக்கு வந்து தெளிவூட்டியமைக்காக எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக மிக்க நன்றிகளை உங்களுக்காக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஓகே, ஆதவன் தொலைக்காட்சியினுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்குள்ளே வந்துட்டோம். எனவே இன்றைய நாளில் நாங்கள் பேசின இத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள விஷயமாக வந்து இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து காணப்படுகிறது. எனவே இதனை உங்களுடைய மனதில் வந்து எடுத்துக்கொண்டு அது தொடர்பிலான பல விஷயங்களை விழிப்புணர்வாக நீங்கள் செயற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக கேட்டுக்கொண்டு இப்போது இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு வைத்திய அதிகாரியோடு சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.